Sweta. Perfect. ஓகே ஓகே. லாஸ்ட் மந்த் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு மிரக்கல்லாம் நீங்க பண்ணணும், கை வைக்கணும்னு சொன்ன எவ்வளவு பேர் ட்ரை பண்ணீங்க? யாருமே ட்ரை பண்ணலையா? யாருமே கை தூக்கல? தம்ஸ் அப் யாராவது கொடுங்க பார்க்கலாம். வெரி குட். நித்யா ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்லின் ட்ரை பண்ணிருக்காங்க. வெரி குட். ஏதாவது மிரக்கல் நடந்துச்சு, ஏதாவது ஷேர் பண்ணீங்களா? ஆக்சுவலி அனிதா ஆன்ட்டி கேட்கலான்னு பார்த்தேன். யாராவது ட்ரை பண்ணீங்களா? மிரக்கல் ஆக்சுவலா யாருக்காவது கடைசி நடந்ததா? வீக் நாங்க கேட்டோம். டிஸ்கஸ் ஒரு பண்ணீங்க. 2-3 பீப்புள் வந்து பண்ணாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு ஹீலிங் இல்லாம ஆச்சுன்னு சொன்னாங்க. வெரி குட் வெரி குட். ஓகே. அது அந்த வீக் மட்டும் இல்லாம த்ரூ அவுட் த லைஃப் நீங்க வந்துட்டு ஏதோ யாருக்காச்சும் இருக்கு, சிக்கா இருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த வீக் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்ட்டு இல்ல. த்ரூ அவுட் த லைஃப் வந்துட்டு ஜீசஸ் சேம். யார் வந்து ஹீல் பண்ண போறது? ஜீசஸ் தான் பண்ண போறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட் அண்ட் ஹீல் த சிக். ஓகேங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணு மூடி இந்த நம்ம வந்து வேர்ட் ஆஃப் காட் போறோம். இந்த 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் உங்களோட எண்ணங்கள் எங்கேயுமே வேற எங்கேயும் தாட்ஸ் எங்கேயும் போகாதபடி ஹோலி ஸ்பிரிட் உங்களை வந்துட்டு ஒருங்கிணைச்சு இந்த வேர்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஆழமா 100 மடங்கு உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணலாம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே இந்த இடத்தில் வரவே இருக்கிறேன்னு ஏசப்பா. ஆவியானவரே அழகா ஆண்டவரே குவிஸ் ப்ரோக்ராம் சாங் ஒவ்வொருத்தரும் அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஏசப்பா ஒவ்வொருக்கும் அநேக தாளந்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா தொடக்கம் முதல் முடியும் வரை நீங்க ஒவ்வொருவரையும் இங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆவியானவரே இந்த வாலிப பிரயாணத்தில் உங்களை தேடி வராங்க ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. சாத்தானானவன் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளாதபடி அவர்களுக்கு 100 மடங்கு நீங்க பலன் கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே இங்க உங்களுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வர உங்களை எல்லாரையும் உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர ஏசப்பா. இந்த வார்த்தை முழுவதும் அவங்களுக்கு ஆண்டவரே பயன்படட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் பிராட்சிபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலா இன்னைக்கு வேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனா வந்துட்டு நம்ம சிச்சுவேஷன்ஸ் அப்போ நம்ம மறந்துடுறோம். என்ன இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அக்செப்ட் ஜீசஸ் இன் யுவர் லைஃப். எவ்வளவு பேர் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிருக்கீங்க? ஜீசஸ் தான். வெரி குட். எல்லாருமே வந்துட்டு ஜீசஸ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆமா தானே? மட்டும்தான் நமக்கு காட். ஜீசஸும் காட் அப்படி கிடையாது. நமக்கு ஜீசஸ் மட்டும்தான் காட். ஓகே. ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் நமக்கு வந்துட்டு பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹாப்பியா இருப்போம். ஓகே அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு ஏதாச்சும் நமக்கு வந்துட்டு நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம் யாராச்சும். ஏதாச்சும் நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? காடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பிளேம் பண்ணுவோம். ஆனா காட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஹாப்பி மூமெண்டா இருந்தாலும் சேட் மூமெண்டா உங்களுக்கு சேடா இருக்கலாம். பட் காட் வந்துட்டு அந்த சேட் மூமெண்ட் உங்களை கிராஸ் பண்ண வச்சுட்டு அதோட ஹாப்பி எண்டிங்கா தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் தான் கொடுப்பாரு. ஏதாச்சும் தீயது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது சாத்தான் கிட்ட தான் வருமே தவிர கடவுள் வந்துட்டு என் பிள்ளைக்கு இது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு தெரியுமா? நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் கடவுள் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? பெர்லின் வந்து கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், அக்ஷயாக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? அது நம்புறீங்களா? ஓகே. ஒரு பைபிள் வர்ஸ் படிக்கலாமா? எரேமியா 1:5 யாராவது படிக்கலாம் படிங்க. ஜெர்மியா 1:5 சாப்டர் 1 verse 5. English. ஓகே. இங்கிலீஷ் படிங்க, ஒருத்தர் தமிழ் படிங்க. Before I formed you in the womb, I knew you, and before you were born, I consecrated you. I appointed you a prophet to the nations. சரி. என்ன சொல்லியிருக்காங்க? பிஃபோர் ஐ ஃபார்ம்ட் யூ இன் த womb ஐ நியூ யூ. ஸோ தமிழ்ல நான் படிக்கிறேன். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன். சோ நீங்க வந்துட்டு அம்மா வயிற்றுல குட்டியா நீங்க இந்த உலகத்துல வரணும்னு போதே கடவுள் அவர் என்ன பண்றாரு? அவருக்கு உங்களை தெரியும். சோ லக்ஷனா வரப்போறாங்க, சாண்ட்ரா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே உங்களுக்குன்னு ஒரு பிளான், உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஓகே. யாருனாலும் வரட்டும் அப்படி கிடையாது. அவர் சித்தம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்துக்கு வரவே முடியாது. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் நல்லது நடந்துச்சு, ஹாப்பி மூமெண்ட்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கிரெடிட்டை ஜீசஸ்க்கு கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் தான் வந்துட்டு அவ்வளவு எஃபர்ட் போட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த எஃபர்ட் போடுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் யார் கொடுத்தது?
எல்லாருமே எக்ஸாம் எழுதும் போது நம்ம நல்லா படிப்போம், எல்லாமே எழுதுவோம். திடீர்னு அந்த டைம்ல லாஸ்ட் மொமெண்ட்ல நீங்க சிக் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்றது? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, பட் நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்திரிச்சு கூட உட்கார முடியாத அளவுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டம் அது. நீங்க நினைச்சது நடக்குமா? நடக்காது. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ரன்னிங் ரேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல் ஒலிம்பிக் வரைக்கும் போயிருக்கலாம். திடீர்னு கால் உடைஞ்சிருச்சு, கை உடைஞ்சிருச்சுன்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியுமா? சப்போஸ் அப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா யார் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது? நம்ம அந்த வந்து அந்த நேம வந்து நம்ம எடுக்க கூடாது. யார் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குறா? நம்ம ஏதாவது நல்லது நடந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னோட முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சக்சஸ் வந்துட்டு நம்ம அதை ஓன் பண்ணிப்போம். ஆனா அப்படி நம்ம பண்ணவே கூடாது. எல்லா காரியங்களும் நம்ம யாருக்கு இடம் கொடுக்கணும்? ஜீசஸ், பை காட்ஸ் கிரேஸ் ஐ அச்சீவ் திஸ், காட் கேவ் மீ ஸ்ட்ரென்த் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் நம்ம யாருக்கு கொடுக்கணுமா? யாருக்கு கொடுக்கணும்? ஜீசஸ் கொடுக்கணும். ஆனா நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கிரெடிட்ட நம்ம எடுத்துப்போம். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் நைட் எல்லாம் உட்காந்து படிச்சேன், எனக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் நம்ம எடுத்துப்போம். ஒருபோதும் அந்த கிரெடிட் நம்ம எடுத்துக்கவே கூடாது. த்ரூ அவுட் த லைஃப், உங்க லைஃப் எல்லா சுச்சுவேஷனுக்கும் என்ன நடந்தாலும், அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் எதுவா இருந்தாலும் யார் யார் நம்ம என்ன பண்ணணும்? ஜீசஸ்க்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப ஆனா நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு நடந்துச்சு, பேட் திங் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேட் திங்கே கிடையவே கிடையாது. உங்க கண்ணுக்கு அது பேடா தெரியலாம், பட் ஜீசஸ் கண்ணுக்கு அது என்னது? அது என்னது? அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு, சம்மர் ஃபீவர், ஓகேங்களா? இல்ல உங்களுக்கே ஒரு ஃபீவர் இருக்கு, ஆனா இன்ஜெக்ஷன் போட்டா வலிக்கும், அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அழுவாங்கன்னு தெரியும், பட் அது போட்டா சரியாகுன்றதும் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு அழுவாங்க, ஆனா அந்த சிக்னஸ் டக்குன்னு போயிரும் அப்படின்னு தெரியும். டேப்லெட்டோ சிரப்போ கசக்குன்னு தெரியும், ஆனா அது கொடுத்தா சரியாகின்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்துட்டு அவருடைய அவருடைய பர்பஸ்க்கு வழியில நடக்காம உங்க பாத் வந்து டைவர்ட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு கடவுள் வந்துட்டு நீங்க அவர்கிட்ட பிள்ளையா இருக்கணும், டெய்லி சர்ச்சுக்கு வரணும், டெய்லி பைபிள் படிக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஏஜுக்கு உங்களுடைய திட்டம், ஓகேங்களா? இப்ப போயிட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு 25 lakhs சம்பாதிக்கணும் அப்படின்றது இந்த ஏஜுக்கு உங்களுக்கு கிடையாது. மேபி 1 or 2 சில்ட்ரன் நீங்க வேலைக்கு போகலாம், பட் படிக்கிற டைம்ல உங்களுக்கு பெருசா வந்துட்டு ஏர்ன் பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியோட பேர்டன்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடையாது. இந்த ஏஜ்ல வந்து நீங்க பைபிள் படிக்கணும், ப்ரே பண்ணணும் தான் ஜீசஸ் என்னோட க்ளோஸா இருங்க, இந்த யூத் டீன்ஸ்ல என் கூட க்ளோஸா இருங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒருவேளை நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் இந்த டைம்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் நமக்கு எது சொன்னாலும் நமக்கு எப்படி இருக்கும்? என்னடா அது எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சொன்னா அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு பார்ட்டிக்கு போலாம், நம்ம வந்துட்டு மூவிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைவர்ட் பண்றாங்க அப்படின்னா ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க? லேசா ஒரு தட்டு தட்டுவாங்க. ஓகே, எப்படி தட்டுவாங்க? உங்களுக்கு சின்னதா வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு அடி கரெக்ட் பண்றதுக்காக, அது வந்து எதுக்கு? இன்ஜெக்ஷன் போட்டா நீங்க சரியாகும் அப்படின்றதுக்காக குடுக்குற மாதிரி காட் வந்துட்டு நீ வலிக்கு வா அப்படின்றதுக்காக லேசா தட்டுவாங்க. ஆனா அது எதுக்கு? நீங்க நல்லா அழணும், கஷ்டப்படணும், அதுக்காக இல்ல, என் கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக தான். சோ லைஃப்ல எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? எந்த சூழ்நிலையுமே வந்துட்டு ஜீசஸ் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். ன்றதே மறந்துருவாங்க, தாட் கூட வரவே வராது. ஜாலியா இருப்போம், செம்மையா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். ஜீசஸ்னு ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்றதே நம்ம என்ன பண்ணிடுவோம்? மறந்துருவோம். ஆனா ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா உடனே ஏன் தான் ஜீசஸ் என்ன இந்த சுச்சுவேஷன்ல போட்டாங்களோ, எனக்கு மட்டும் ஏன் தான் நடக்குதோ, அவங்களாம் சர்ச்சுக்கே போகவே இல்லை, நான் ப்ரேயருக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், ஆனா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெட்டது நடக்கும் போது பிளேம் வந்து ஜீசஸ் மேல போடக்கூடாது. சோ எது நடந்தாலும் அவர் சித்தம் இல்லாமல் நமக்கு லைஃப்ல எதுவும் நடக்காது அப்படின்றது நினைக்கிறதே ஒரு ஃபெய்த். ஓகேங்களா? எஸ், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சோதனைகளா இருந்தாலும் டெஸ்ட் பீரியடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்னது? உங்களுக்கு வந்துட்டு ஜீசஸ் சித்தம் இல்லாமல் உங்களுக்கு வரவே வராது. இப்போ காட் உலகத்தை வந்து கிரியேட் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணாங்க? ஒரு நாளைக்கு சன் கிரியேட் பண்ணாங்க, மூன் கிரியேட் பண்ணாங்க, எர்த்தையும் வாட்டரையும் செப்பரேட் பண்ணாங்க, அனிமல்ஸ் கிரியேட் பண்ணாங்க, ட்ரீஸ், பிளான்ஸ், ஃபிளவர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணாங்க, ஆமாவா? ஃபைனலா யாரை கிரியேட் பண்ணாங்க? ஆடம் கிரியேட் பண்ணாங்க, ஆமாவா?
கரெக்டா சொன்னா ஃபைனலா கிரியேட் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. இதே ஆளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அவர் கொடுக்குறாரு. எந்த கஷ்டமும் நீங்க படக்கூடாது. எல்லாமே அவர் கிரியேட் பண்ணிட்டு நீங்க லக்ஸூரியஸா வாழணும் அப்படின்றது தான் அவர் கிரியேட் பண்ணாரு. ஓகேங்களா? அவருக்கு வந்து நம்ம சந்தோஷம், அவரோட பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் பண்ணாரு. ஆனா உங்க பிள்ளைங்க கரெக்டா இருந்தாங்களா? என்ன பண்ணாங்க? ஆப்பிள போயிட்டு தேவையில்லாம சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதை போயிட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அதனாலதான் அவங்களுக்கு வந்துட்டு தோட்டத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல அப்படின்னா இவ்வளோ இது நடந்திருக்காது. சோ நீங்க சம்டைம்ஸ் கடவுள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நடக்கும் போது சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் வழி தவறி போனால் சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இப்படி வர்றதுக்காக இப்படி தட்டினாதான் நீங்க இந்த பாத்துக்குள்ள வருவீங்க அப்படின்னா லேசா உங்க பேரண்ட்ஸ் மூலியமாவோ ஒரு லாஸ் மாதிரி கொடுத்தாதான் நீங்க கடவுள் கிட்ட வருவீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். சோ எல்லாமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எதுவும் நடந்தாலும் ஜீசஸ் ஜீசஸ் தெரியாம உங்க லைஃப்ல எதுவுமே நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? ஓகேயா? சோ நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா 100% வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் யூ ஹேவ் டு பிலீவ் ஜீசஸ். ஓகே? எது நடந்தாலும் இப்ப படிக்கும் போது நீங்க வந்துட்டு இப்ப பெர்லின் வந்துட்டு கலெக்டர் ஆகணும்னு எய்ம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கலெக்டர் ஆகணும்னு எய்ம் இருக்கலாம். பட் காட் பர்பஸ் வந்து அவங்க வந்துட்டு அந்த கண்ட்ரியோட மினிஸ்டர் ஆகணும் இல்ல சிஎம் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்கலாம். அப்ப எது நடக்கும்? எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சரி என்ன ஆனாலும் எது நடக்கும்? பெர்லினோட விஷ் நடக்குமா, காடோட பர்பஸ் நடக்குமா? God purpose. சொல்லுங்க. God purpose. பெர்லினோட God purpose. காட் பர்பஸ் தான் நடக்கும். அப்போ இப்போ வந்து பெர்லின் வந்துட்டு டாக்டருக்கு எக்ஸாம் எழுதுறாங்க, அப்போ ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு ஆனா நமக்கு அது என்ன தெரியும்? நம்ம தோத்து போயிட்டோம், நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், எனக்கு ஜீசஸ் ஃபெயில் பண்ணிட்டாங்க, நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டேன் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு 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 ஸ்டேட்டுக்கே சிஎம்ஆ இருக்காங்க அப்படின்னா டாக்டர் பெருசா அது பெருசா? நீங்க உங்களுடைய விஷ் வந்து சின்னதுதான், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பர்பஸ் வந்து பெருசா வச்சிருக்காங்க. சோ நம்ம ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா கூட அது கடவுளுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஏத்துக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேனே. உட்காந்து அழுதுகிட்டு இது நடக்கல நான் எஃபோர்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காம ஓகே கடவுள் வந்து ஒரு சித்தம் இல்ல, கடவுள் எனக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா அதை வந்து என்ன பண்ணணும்? பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஈவன் உங்களுடைய சஃபரிங்ஸ்ல கூட டெஸ்ட் டைம்ல கூட நம்ம என்ன பண்ணணும்? பிரைஸ் தான் பண்ணணும். ஓகேயா? ஓகே. நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாட்டனுக்கு க்ளோரி கொடுத்துடவே கூடாது. சரி நம்ம என்ன என்ன பண்ணிடுவோம்? சம்டைம்ஸ் வந்து முணுமுணுத்துருவோம். இல்ல எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, கடவுள் கண்ணு இல்லையா காது இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா யாருக்கு அந்த கிரெடிட் போகுது? சாத்தானுக்கு என்ன வேணும்? நீங்க ப்ரே பண்ணக்கூடாது, ஜீசஸை வந்துட்டு நல்லா திட்டணும், அவர்கிட்ட நீங்க வந்துட்டு ஜீசஸோட க்ளோஸா இருக்கக்கூடாது, எப்படியாவது பிரிச்சிருக்கலாம். நீங்க ஏதோ உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? சின்ன வயசுல உங்களை மாதிரி நான் இருக்கும்போது நான் எனக்கு ஏதோ நடக்கல அப்படின்னா ஓகே நான் இனிமேல் சர்ச்சுக்கே போக மாட்டேன், நான் இனிமேல் ப்ரேயரே பண்ண மாட்டேன், நான் இவ்வளவு பண்ணி எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பிளானே அதுதான். நீங்க ஜீசஸ் கிட்ட க்ளோஸ் ஆகவே கூடாது, நீங்க லைஃப்ல ஃபியூச்சர்ல பிளஸ்டா இருந்துடக்கூடாது, அதுதான் உங்களோட பிளானே. நீங்க உங்க வாயால சொல்லும் பொழுது அவனுக்கு எப்படி இருக்கும்? செம்மையா ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். சோ நம்ம அவனுக்கு கிரெடிட்டோ அவனுக்கு க்ளோரியோ எப்பயுமே நம்ம கொடுத்துடவே கூடாது. நமக்கு வந்துட்டு சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்க கண்ணுக்கு பேடா தெரியலாம், ஆனா ஃபியூச்சர்ல அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ்க்கு தான் தெரியும். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, யார் உயிரோட இருக்க போறா யார் எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். சோ சாண்ட்ரா 10 இயர்ஸ் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், ரிச்சா இருக்கணும் அப்படின்னா அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போறாங்கன்னு இப்போ வந்துட்டு அவருக்கு பிளான் தெரியும். ஓகே இந்த இது படிச்சாதான் அவங்க சாண்டா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ்க்கு தெரியும். ஆனா நம்மளுடைய பிளானுக்கும் ஜீசஸோட பிளானுக்கும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணவே முடியாது. சோ அவருடைய பிளான் தான் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர் பிளானுக்கு தான் நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம போட்டு நமக்கு ஏன் நடக்கல அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அதுக்கப்புறம் யோனா பாத்தீங்களா பைபிள்ல? யோனா ஆக்சுவலி போல எனக்கு ரொம்ப அழகா வரைஞ்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானே இன்ட்ரெஸ்டிங்கா பார்ட்டிசிபேட் பண்ணேன், நானே கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. யோனா கூட வரைஞ்சாங்கல்ல, யோனாக்கு வந்து காடோட பிளான் என்னது? நினைவுக்கு போறதா தர்ஷனுக்கு போறதா?
Neve. Nineveh. ஹலோ, கேக்குதா? பிளான் என்னது? யோனாக்கு Nineveh. கடவுள் கொடுத்த பிளான். ஓகே, வெரி குட். நினிவேக்கு போறது. ஆனா அவருக்கு வந்து அங்க போறதுக்கு இஷ்டம் இல்ல. அப்போ அவர் எங்க போலான்னு பாக்குறாரு? வேற ஒரு இடத்துக்கு போலான்னு பாக்குறாரு. அப்ப அது என்ன நடக்குது? ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா இல்லையா? 3 நாள் என்ன எங்க இருக்காரு? ஹோட்டல்ல ஜாலியா என்ஜாய் பண்றாரா இல்ல எங்க இருக்கிறாரு? மீனோட Fish உள்ள. வயித்துக்குள்ள போய் ஃபிஷோட ஸ்டொமக்குள்ள போயிட்டு 3 நாள். அப்புறம் என்ன பண்றாரு? ஆண்டவரே ஆண்டவரேன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாரு? கத்துறாரு. சோ நம்ம வழி தவறி போகும் பொழுது இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஜீசஸ் கிட்ட க்ளோஸ் ஆயிடும். அதுக்காகவே சம்டைம்ஸ் இது மாதிரி நடக்கலாம். நமக்கு நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து பிக்னிக் போகணும், அது நடக்குது. நாளைக்கு வந்து எனக்கு ஜுவல் வாங்கணும், அது எனக்கு நடக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் மார்க் வந்து முட்டை மார்க் தான் வாங்குவேன், ஆனா எனக்கு டாக்டர் ஆகணும், அது எனக்கு நடக்குது. அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கெல்லாம் போக மாட்டேன், ஆனா என்னுடைய டெபிட் கார்டு ஃபுல்லா, பேங்க் ஃபுல்லா எனக்கு பேலன்ஸ் இருக்கணும், எல்லாமே நடக்குது அப்படின்னா நம்ம ஜீசஸ் நினைப்போமா? நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? நினைக்கவே மாட்டோம். ஆமாவா இல்லையா? அதுதான் ஹியூமனோட நேச்சர். நினைக்கவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள ஞாபகமே வரவே அது எனக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லாமே எனக்கு இருக்கு. அப்புறம் எதுக்கு நான் ஜீசஸ்ட போய் ப்ரே பண்ணணும்? எதுக்கு நான் கேட்கணும்? நான் நினைச்சது எல்லாமே எனக்கு இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம தேடும் அப்படின்ட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து எப்பொழுதும் அவரோட க்ளோஸா இருக்கணும் அப்படின்னா சில சிச்சுவேஷன்ஸ் அவரை நீங்க க்ளோஸா இருக்கிறதுக்காகவே காட் வில் அலா. ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பெக்மான்ஸ் ஃபாதர் பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. அவர் என்ன பண்ணுவாராம்? அவரே காயப்படுத்திட்டு அவரே உங்களுக்கு கட்டும் போட்டு விடுவாராம். எதுக்கு? அவர்கிட்ட க்ளோஸா வர்றதுக்கு. இப்போ போலனும் ரஃபேல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஓகே, போலன் வந்து ரஃபேல் வந்துட்டு நல்லா கால்ல அடிச்சுட்டு, ஐயோ தம்பி நான் உன்னை அடிச்சுட்டேன் கட்டு போட்டேன்னா ஒத்துப்பானா தம்பி? ம் ஏய் ஆக்டா பண்ற, நல்லா அடிக்கவும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாசம் மாதிரி பண்றியா? அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா கடவுள் வந்துட்டு அவர்கிட்ட க்ளோஸா நம்ம பாஸ் பண்ணும் பொழுது அவரோட நெருக்கமும் ஆகும், நமக்கு பிளெஸ்ஸிங்ஸும் ரொம்ப 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 அதிகமா இருக்கும். சோ இது மாதிரி டைம்ல எல்லா காரியங்களுமே நம்ம என்ன நினைப்போம்? நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அப்செட் ஆயிருவோம். ஆமா தானே? அது எல்லாருக்குமே தான். யாருக்கும் அன்மியூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா ஏதாச்சும் நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா எவ்வளவு பேர் ஹாப்பியா இருக்க முடியும் நம்மளால? அப்படி நீங்க ஹாப்பியா இருந்தீங்க, ஜீசஸ் தான் எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க ஹாப்பி 100%, நாட் ஆக்டிங் ஆர் நாட் பிரிட்டெண்டிங் டு பி ஹாப்பி, உண்மையிலேயே மனசார இருந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஃபெய்த்தோட டாப். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன். நான் ரொம்ப ஆசைப்பட்ட அந்த கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே, என்னால வா நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னால ஏத்துக்க முடியுமா? ஆட்டோமேட்டிக்லி இட் வில் அஃபெக்ட் மை பீஸ். ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம இல்ல இது மேபி இது காடோட சித்தம் இல்ல, எனக்கு இதை விட பெட்டரா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்னா அதுதான் ஃபெய்த். ஓகேங்களா? நம்ம அதுலயே வந்துட்டு நான் இப்படி நினைச்சேன் எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுலயே ஸ்டாக்னேட் ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஃபெய்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங் ஜீசஸ், யூ ஆர் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வேர்ஸ் படிக்கலாம். 1 Peter chapter 5 verse 6 யாராவது படிங்க. தமிழ்ல யாராவது படிங்க. 1 பேதுரு 5:6. தமிழ்ல ஒருத்தர் படிக்கலாம், இங்கிலீஷ்ல ஒருத்தர் படிக்கலாம். Humble yourselves, therefore, under the mighty hand of God, so that he may exalt you in due time. வெரி குட். தமிழ்ல படிங்க யாராச்சும். ஒன்னு பேதுரு சாப்டர் 5 verse 6. ஆகையால் கடவுளுடைய வல்லமை ஆகையால் மிக்க கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். உங்களை அப்பொழுது தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உங்களை உயர்த்துவார். உயர்த்துவார். வெரி குட். ஹம்பிள் யோர் செல்ஃப். சோ உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? எப்பயுமே நான் ஐ
திஸ் இஸ் மை எஃபர்ட், திஸ் இஸ் மை ஹார்ட் ஒர்க், ஐ அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. பை காட்ஸ் கிரேஸ் எப்பயுமே என்ன பண்ணணும்? சோ உங்களை தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். he may exalt you in due time. எப்போ உங்களை உயர்த்தணும், எப்போ உங்களை வந்து டாப்ல உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். சோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? we have to be very humble. நம்ம போயிட்டு அந்த நேரத்துல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சொல்லுவாங்களா ஆணவத்துல ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் நம்மளே பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. நம்ம என்ன நடந்தாலும் உங்க லைஃப்ல கடவுளுக்கு தான் அந்த புகழ்ச்சியை கொடுக்கணும். அது கடவுள் தான் அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்க. பை காட்ஸ் கிரேஸ் ஐ டிட் திஸ். அவரும் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்க, அவரும் எனக்கு ஞானம் கொடுத்தாங்க, அவங்க எனக்கு ஞாபக சக்தி கொடுத்தாங்க. எல்லாமே அவருக்கு தான் அந்த நம்ம கிரெடிட் கொடுக்கணுமே தவிர எப்பயுமே நம்ம வந்துட்டு கிரெடிட் எடுத்துக்கவே கூடாது. ஆனா நம்ம நிறைய டைம்ல என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் சூப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கிரெடிட் எடுத்துப்போம். அப்படி நம்ம எல்லா டைமும் ஜீசஸ்கே கொடுக்கும் பொழுது நமக்கு லைஃப்ல நிறைய 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 சக்சஸ் வந்துகிட்டே இருக்குமே. ஒரு சக்சஸோட ஸ்டாப் ஆகாது. நமக்கு ஒரு சக்சஸ் வந்துருச்சு அப்படின்னாலே சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த பெருமை ப்ரௌட் வந்துடும். சோ அப்படி இல்லாம நம்ம கடவுளுக்கு அந்த நேம் கிரெடிட் கொடுக்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு எடுத்துக்காம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைஃப்ல வந்துட்டு நிறைய சக்சஸ் வரும். இன்னொரு வேர்ஸ் படிக்கலாம். 1 Thessalonians chapter 5 verse 18. தமிழ்ல யாராவது வாசிங்க, இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்க. நான் படிக்கவா? ஓகே, Give thanks in தமிழ்ல all நான் படிக்க. circumstances. Give thanks in all very good. Give thanks in all circumstances. For this is the will யாராவது of வாசிங்க. God in Christ எல்லா Jesus. வெரி குட். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். தமிழ்ல வந்துட்டு எல்லா சூழ்நிலையும் இதுல போட்டிருக்க என்ன சொல்லியிருக்காங்க? நன்றி கூறணும்னு போட்டிருக்கு. உங்களுக்கு நல்லது நடந்தா மட்டும் நன்றி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்தா மட்டும் நன்றி சொல்லுங்கன்னு போட்டிருக்கா, இல்ல எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் போட்டிருக்கா? whether it is good or bad, maybe half good half bad, எதுவா இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லணும். மெயினா நீங்க வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் நடக்கும் போது இல்லைன்னா நீங்க ஃபெயிலியர்ஸ் வரும்போது நீங்க நினைச்சது விட ஏதோ நீங்க வந்து 90 மார்க் நினைச்சிருப்பீங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் காலேஜ் நினைச்சிருப்பீங்க, உங்களுக்கு அது நடக்காம வேற நடந்துச்சு அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு தேங்க்யூ சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர், உங்க எதுக்காக இந்த வந்திருக்கீங்க இந்த உலகத்துக்கு பர்பஸ் வந்து அவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. மேபி நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இப்ப வந்து சாண்ட்ராவும் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாண்ட்ரா என்ன பண்றீங்க? நீங்க ஸ்டூடெண்டா? ஓகே, வெரி குட். இப்போ 12th ஓகே. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காட் ஒரு பர்பஸ் வச்சிருக்காங்க. சாண்ட்ராக்கும் இன்னொரு கேர்ளுக்கும் வந்துட்டு கிளாஸ்ல காம்படிஷன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சாண்ட்ரா விட அந்த கேர்ள் வந்துட்டு மார்க் கம்மியா தான் எடுக்கிறாங்க, பட் அந்த பொண்ணுக்கு பெஸ்ட் காலேஜ்ல கிடைச்சிருச்சு, சாண்ட்ராக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? ஆமாவா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரொம்ப ஹர்ட். நம்ம நிறைய மார்க் வச்சிருக்கோம், ஆனா எனக்கு கிடைக்கல, இந்த கேர்ள் கிடைச்சிருக்கு, ஆனா நானும் அந்த காலேஜ் தான் போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஷேமா ஃபீல் பண்ணுவோம். ஆனா என்ன சொல்றாங்க? அப்ப கூட தேங்க்ஸ் சொல்லுங்க. மேபி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 1000 டைம்ஸ் நீங்க டாப்ல இருக்கலாம். ஓகே, மேபி என்ன உங்களுக்கு தெரியாது அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் நீங்க டாப்ல இருப்பீங்க. அந்த கூட நீங்க வந்துட்டு அதை ஷேமாவோ எடுக்கக்கூடாது. திஸ் இஸ் காட்ஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேங்க்யூ சொல்லும் போது, அந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு மிரக்கிள்ஸ் நடக்கும். அதை ஹாப்பியா எடுத்துக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எல்லாமே திட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு வேற வழி இருக்காது தெரியுமா? அப்ப அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நீங்க வந்து அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி மிரக்கிள்ஸ் வந்து லைஃப்ல நீங்க டாப்ல வந்துட்டு எவ்வளவு டாப்க்கு போவீங்களோ அவ்வளவு டாப்க்கு போவீங்க. அதுதான் ஃபெய்த். ஓகேங்களா? அதுதான் சொல்ல வரேனே. எல்லா சூழ்நிலையுமே கடவுள் சித்தம் இல்லாமல் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம இங்க நிறைய வேர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது வந்து நம்ம நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களான்னு தெரியல. அது வந்து டெய்லி வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணும்பொழுதுதான் சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது காட்ஸ் பர்பஸ். எனக்குமே உங்களை மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்கு யாராச்சும் இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பைபிள்ல ரொம்ப ஒரு அழகான வசனம் இருக்கு. உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ஸ் இருக்கு. அது நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் யாராச்சும் என்ன பண்ணாங்கன்னா ரிவெஞ்ச் நான் எடுக்கவே மாட்டேன். வேணுக்கே நான் சொல்லுவேன் காட் இஸ் வாட்சிங், அவ்வளவு அதோட முடிச்சுப்பேன் நானு.
ஏன் அப்படின்னா காட் என்ன சொல்றாங்க, பழி வாங்குறது எனக்குரியது. வேணுக்கே ஆபீஸ்ல வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும்ல, வேணுக்கே நம்ம வந்துட்டு இன்சல்ட் பண்ணுவாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. நான் போய் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கவே மாட்டேன், கண்டிப்பா நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணணும்ட்டு எனக்கு இல்லவே இல்லை, காடுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காட் இஸ் வாட்சிங். எஸ் பண்ண நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா கூட நான் ரிவெஞ்சே எடுக்கவே மாட்டேன். ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அப்படின்னா நான் எடுக்கலாம், ஆனா நான் பண்ணவே மாட்டேன். ஓகே, அவருடைய சித்தம் இல்லாமல் என்கிட்ட ஒரு காக்கா கூட வராது அப்படின்றத நான் 100% ட்ரஸ்ட் ஆயிட்டேன். ஓகேங்களா, அதான் என்னுடைய ஃபெய்த். சோ எது நடந்தாலும், எனக்கு இன்சல்ட் நடந்தாலும், எனக்கு ஃபெயிலியர்ஸ் நடந்தாலும், என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினா கூட இப்ப எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. கடவுள் சித்தம் இல்லாமல் யாரும் என்கிட்ட வர முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒரே நாள்ல வந்துருமா அப்படின்னா வரவே வராது. டெய்லி 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 உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்னதா யாராச்சும் இன்சல்ட் பண்ணா கூட நீங்க போயிட்டு அதுக்கு வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு பதிலுக்கு இன்சல்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காதீங்க. ஜஸ்ட் லெட் கோ. ஓகேங்களா, கடவுள்கிட்ட விட்டுருங்க. அவங்க கிட்ட போயிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம உலக பிரகமா இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க விட்டு தாண்டி போறதுதான். சோ லைஃப்ல என்ன சூழ்நிலை வந்தாலும் அக்செப்ட் ஜீசஸ் இன் யர் லைஃப். ஓகேங்களா, ஜீசஸ் கடவுள்னு தெரியும், ஆனா எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் எல்லா நேரங்கள்லயும் ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணும் பொழுது நிறைய மிரக்கல்ஸ் நீங்க வந்துட்டு ஃபியூச்சர் அப்போ உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அதுக்கு ஆன்சரும் கிடைக்கும். ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தீங்க, ஏன் இந்த ஜாப் இங்க உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ப உங்களுக்கு அது ரிவீல் ஆகும். மேபி இப்போ உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், கடவுள் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அதுக்கு ஆன்சர் கிடைக்காம போகவே போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லைஃப்ல சொல்றேன், ஒரு ஆஃபீஸ்ல வந்துட்டு நான் 40 days தான் ஒர்க் பண்ணேனே, எனக்கு முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் நான் 40 daysல நான் லேர்னிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லல, ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு காட் என்ன அலோவ் பண்ணிருக்காங்க அங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அவ்வளோ என்ன ட்ரெயின் பண்ணாங்க. 40 நாள்ல ஒரு ட்ரைனிங் போட்டுட்டு நமக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. டிராவல் வேற ரொம்ப போட்டாங்க. ஆனா அங்க அந்த 10 நாள் நான் கத்துக்கிட்டதுதான் நான் வந்துட்டு இப்ப வரைக்கும் வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்துச்சு. அப்போ இப்போ எனக்கு புரியுது, ஏன் நான் அந்த கம்பெனிக்கு போன கடவுள் எதுக்காக என்ன அந்த கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா 3 lakhs ஆகும். கம்பெனியே எனக்கு பே பண்ணி நான் என்ன செலக்ட் பண்ணதுனால என்ன படிக்க வச்சாங்க. சோ எனக்கு அப்ப தெரியல, 40 days தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னால அங்க இருக்க முடியல, நான் வந்துட்டேன். அப்போ எனக்கு புரியல, ஆனா இப்ப புரியுது. அதே மாதிரி நான் இப்ப ஷிலாங்ல இருக்கும், எனக்கு புரியவே இல்லை கடவுள் எதுக்கு நம்ம ஷிலாங் கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எனக்கு ஒரு இது இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இப்பதான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு, ஸ்பிரிச்சுவல் growthக்காக தான் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஃபேமிலியா வந்துட்டு நிறைய நாங்க வந்து ப்ரேயர் அட்டன் பண்றோம், ப்ரேயர் சேர்ந்து பண்றோம். இப்போ இங்க ஒரு ரெட்ரீட் சென்டர் இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு உங்களை மாதிரி தான். ஓகேங்களா, பெர்லினுக்கு வேணா ஒரு 17-15 ஏஜ் இருக்குமா, எவ்வளவு பெர்லின் மாதிரி தான் இருப்பாங்களே எக்ஸாக்டா அந்த கேர்ள். ஒரு 17 or 18 மேக்ஸிமம் 19. ஓகேங்களா, பெர்லினா ஹைட்டா இருக்கு, கொஞ்சம் டாலா இருக்காங்க. இந்த மிரக்கல் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா லாஸ்ட் வந்து ஜீசஸ் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபாதர் கம்யூனியன் கொடுத்திருக்காங்க. அந்த கம்யூன் உள்ளே ஓகே, அந்த உள்ளே போகாம இருந்துச்சு. ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த அந்த கேர்ள் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம போல அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ஓகே நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம், அதான் உள்ள போக மாட்டேங்குது அப்படிதான் நினைப்போம். சோ த்ரூ அவுட் த நைட், காலையில 6 மணிக்கு கம்யூனியன் 6:30க்கு 6:30க்கு மாசம் 7 o'clock 7:45 இருக்கு கம்யூனியன் ரிசீவ் பண்ணிருக்காங்க. நைட்டு 12 o'clock வரைக்கும் எதுவும் சாப்பிட முடியல, கம்யூனியன் உள்ள போக மாட்டேங்குது, போராடி இருக்காங்க. ஓகே, ஜீசஸ் எப்படியா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப இன்னசென்ட் கேர்ள். ஓகேங்களா, ரொம்ப எக்கனாமிக்கலா புவரான ஒரு ஃபேமிலி. ரொம்ப அவங்க அப்பெல்லாம் ஆடு மேய்க்கிறது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி. அப்புறம் பார்த்தாங்கன்னா திக் ஆயிடுச்சு, ரொம்ப பெருசாயிடுச்சு, கம்யூன் வந்து பெருசாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் கிட்ட அப்பதான் சொல்லியிருக்காங்களே, ஏன்னா பயந்துட்டாங்க, எதுக்கு போல ஃபாதர்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு அது எப்படின்னா கிளீன் பண்றதுக்கு டேபிள் எல்லாம் தூக்கி போடுறதுக்குலாம் வச்சிருப்பாங்கல்ல சில பேரு அக்காங்க எல்லாம், அந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு வேற சரியில்லை, அதனால அந்த ரெட்ரீட் சென்டர்லயே விட்டு வச்சிருக்காங்க இந்த அவங்க பேரண்ட்ஸ். இப்ப என்ன அப்படின்னா அதுக்கப்புறத்துல இருந்து இன்னி வரைக்கும் அவங்க தண்ணி கூட குடிச்சது கிடையாது, ஒண்ணுமே சாப்பிட்டது கிடையாது. ஆனா அவங்க இன்னும் வரைக்கும் உயிரோட இருக்காங்க. 2 kgs இருக்கலாம் இல்லையா? உங்களால எவ்வளவு நாளைக்கு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க முடியும்? தண்ணி குடிக்காம நமக்கு எப்படி த்ரோட் ட்ரை ஆயிடாத, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஓடி விளையாண்டாலே ட்ரை ஆயிரும்ல. அந்த கேர்ளுக்கு பசிக்கவே பசிக்காதான். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அந்த விட்னஸ் கொடுத்தாங்க, நாங்க போயிருந்தோம்.
எனக்கு பசிக்கவே பசிக்காது. ஏன் அப்படின்னா அந்த கம்யூனியன் எனக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எனக்கு அதனால எந்த ஃபுட்டு மேல இந்த கிரேவிங்கே எனக்கு கிடையாது. தண்ணி எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்னஸ் ஃபுல்லா சொல்லிட்டு அந்த கம்யூனியன் வந்து அவங்க நாக்குல காமிச்சாங்க. சோ அவ்வளவு பிரசன்ஸா இருந்துச்சு. சின்ன பொண்ணு ஆக்சுவலா உங்க மாதிரி தான் எனக்கு ரொம்ப அதுதான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் 3 வீக்ஸ் பிஃபோரே இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அதான் மறந்துட்டேன் நானு. சோ அந்த மாதிரி அங்க இப்போ வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா நமக்கு வந்துட்டு நிறைய வேர்டு நிறைய ஆக்சுவலா நான் இங்கிலீஷ் பைபிள் படிக்க மாட்டேன். இப்போ இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறேன். சோ எனக்கும் நிறைய வந்துட்டு ஜீசஸ் என்கிட்ட பேசுறாங்க. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ ஓகே ஸ்பிரிச்சுவல் growthக்காக கடவுள் நம்ம ஷில்லாங்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா தான் புரிஞ்சுக்கிட்டோம். சோ நீங்க வந்துட்டு எதுக்கு 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 நம்ம கேட்கவே தேவையில்லை. காடோட பர்பஸ் இல்லாம நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்கவே நடக்காது. மேபி உங்களுக்கு இன்னைக்கு தெரியலனா கூட அது கேன்சர் கண்டிப்பா லைஃப்ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஏன் கடவுள் இந்த கோர்ஸ் படிக்காம இந்த கோர்ஸ் படிக்க வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எதுக்கு அப்படின்றது ஃபியூ இயர்ஸ் மேபி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். சோ நீங்க அதெல்லாம் போட்டு திங்க் பண்ணிக்கவே வேணாம். எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் கெட்டது கடவுள் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம கெட்டதுன்னு சொல்லவே கூடாது. சோதனைகள் வந்தாலும் சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே கடவுள் சித்தம் இல்லாமல் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் நம்ம என்ன பண்ணணும் ஜீசஸை நம்ம லைஃப்ல அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணுவீங்களா? சரி இதை கேட்டுட்டு மறந்துட கூடாது. நீங்க வந்துட்டு திருப்பி அடுத்த மாசம் தான் வரோமா நீங்க பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இருப்பீங்க மிரக்கல்ஸ் நிறைய நடக்கும். சரிங்களா? நான் இப்ப வந்து கண்ணை மூடி நம்ம ப்ரே பண்ணலாம். எல்லா சுச்சுவேஷன்ஸ்ல எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் அது வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேடா தெரியலாம். ஒருவேளை காடுக்கு தெரியும் அதோட என்னோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. அந்த மேபி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட அது எதுக்கு அப்படின்னா உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான். இல்ல அப்படின்னா டாப்ல உங்களை கொண்டு போறதுக்காக தான் இருக்குமே தவிர உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக கடவுள் ஒரு நாளுமே கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. சிறு பிள்ளைகளை எங்களோட வரம்பிடுங்கள்னு சொன்ன தேவனே ஆண்டவரே இந்த வாலிப பிரயாணத்தில் உங்க ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உங்களை தேடி வந்திருக்காங்க ஏசப்பா. ஆவியானவரே இந்த வார்த்தைகள் நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே நீங்க நினைவுபடுத்துங்க ஏசப்பா. ஆவியான உற்சாகமாய் வராங்க ஏசப்பா. நீங்க உற்சாகமே அவங்க திரும்ப கொடுங்க ஏசப்பா. ஆவியானவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் நீங்க எப்படி ஆண்டவரே தெய்வ பயத்துல வளர்ந்தீங்களோ அதே மாதிரி இவங்க வளரணும் ஆண்டவரே ஏசப்பா. நீங்க எப்படி ஞானத்துல வளர்ந்தீங்களோ அதே மாதிரி ஆண்டவரே அவங்களும் ஆண்டவரை வளரட்டும் ஆண்டவர். நீங்க ஸ்காலர்ஸ் முன்னாடி எப்படி நீங்க தைரியமா பேசுனீங்களோ அதே மாதிரி ஒருத்தரும் ஆண்டவர் சிறு வயதுல டாப்பா இருக்கட்டும் ஏசப்பா. அவங்க எங்க ஸ்கூல்ல இருந்தாலும் காலேஜஸ்ல இருந்தாலும் ஆண்டவர் ஒர்க் பிளேஸ்ல இருந்தாலும் ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவர் டாப்ல இருக்கணும். இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க. இந்த பொண்ணு ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணது அதனால இந்த பொண்ணு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஜீசஸ் இருக்கீங்க உணர்த்துங்க ஏசப்பா. இந்த பொண்ணு டிஃப்ரெண்ட் ஜீசஸ் இந்த பொண்ணுக்கும் அப்படின்னு உணர்த்துங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க. அவங்க கையிட்டு செய்யற எல்லா பிரயத்னம் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆவியானவரே என்ன நேர்ந்தாலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலை நன்றி சொல்றதுக்கு அவங்களுக்கு ஆண்டவரை ஞாபகப்படுத்துங்க ஏசப்பா. உங்க சித்தம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்றத அவங்க நினைப்பூட்டுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி ஏசப்பா. ஆவியானவரே தாயின் கருவில நீங்க ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டிருக்கிறீங்கன்ற வார்த்தையை அவங்களுக்கு நினைவு போட்டுங்க ஏசப்பா. நான் ஏன் பிறந்தேன் இந்த உலகத்துல என்ன ஏன் பெத்தீங்க அந்த மாதிரி நினைக்காதபடி ஆவியானவரே நீங்க ஒரு திட்டத்தை கொண்டுதான் அந்த ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்த்துங்க ஏசப்பா. ஆவியானவரே சில காரியங்கள் ஆண்டவரே அவங்க நினைச்சது உடனே நடக்கல அப்படின்னா மனம் துவண்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபீல் பண்றாங்க பேடா ஒரே ஆயிடுறாங்க ஆண்டவரே. நீங்க அது எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு ஆண்டவரே புரிய வைங்க ஏசப்பா. உங்களுடைய சித்தம் உங்களுடைய விஷ் அவங்களுடைய பெருசு அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. அவையனவரே நன்றி நன்றி ஏசப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே அவங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே நிலைத்து இருக்கட்டும் ஆண்டவரே. சாத்தானானவன் அவங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியும் திருடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நஷ்டம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறேன் ஏசப்பா. ஆவியானவர் வழி தவறி போகாதபடி ஆண்டவரே நீங்க உங்க கட்டுப்பாட்டுல வைங்க ஆண்டவரே. இந்த ரத்தத்தினால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெளித்து உங்களை பாதத்தின் கீழ் அவங்களை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் நல்லா வளரட்டும் ஆண்டவரே. உங்களோட ஐக்கியமா இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி 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 ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. நன்றி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவங்க ஆண்டவரே உலகத்துல பெரிய ஆளா வர்றதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவின் பிராட்சிபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். And praise the Lord.